ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சிக்கன் ரெசிபி தான். இது வந்து ஆனியன் சிக்கன் ரோஸ்ட். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து வெங்காயம் எதுவுமே வதக்காமல் ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே 1/2 டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதில் வந்து பாதி சைஸ் உள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 எலுமிச்சைப்பழம் மட்டும் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறு வந்து 1/4 பழத்தோடது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இப்போது இதை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அப்படியே 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்ட பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சிக்கனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இந்த சிக்கனில் சேர்க்க போகிறேன். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, இதை அப்படியே தான் வேகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷம் வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா இது வந்து கருகாது. இப்போது 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன்றதுனால குயிக்காகவே வெந்துருச்சு. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.